ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறோம், நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் போய் தைக்கிறதுக்கு மிஷினில் உட்கார போகிறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஆமாங்க, இன்றைக்கி ஃபுல் டே vlog தான் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே என் பையனும் நல்லா சோம்பேத்தை பார்த்தீங்களா எப்படி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதே போல் எங்கள் அண்ணனை பாருங்கள், டிவி தான். இது நம்ம இதுக்கு நடுவில் நம்மளாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கடுப்பாக இருக்கும். நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்டு எல்லோரும் சும்மா உட்காந்துருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாகும். எல்லாத்தையும் வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே உமன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஃபுல் டே நான் எப்படிலாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வீடு பாருங்கள் எப்படி கசன்னு இருக்கா. ஆமாங்க, இதுக்கு நடுவில் நான் இவ்வளோ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு அந்த கவர்மெண்ட் பால்வாடியில் கொடுப்பாங்க இல்லையா. என்னோட தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு கொடுப்பாங்க. சரி ஒரு 2 பாக்கெட் குடுறி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மாவு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வாங்கிட்டு வந்து சத்து மாவு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரி உதிரி புட்டி மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம சமைக்கிறப்பவே அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப அந்த வேலையை செய்கிற மாதிரி வராது. அதனால நான் செஞ்சு வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கைக்குத்தல் அரிசி. இது வந்து நான் வந்து கொஞ்சம் டயட் பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கரெக்டாக டயட் ப்ராப்பராக பண்ணுறதே இல்லைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்குத்தல் அரிசி வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாக எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். அம்மா வந்து என்னால் வேக வைக்கவே முடியல, நீயே கொண்டு போய்க்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நான் கொண்டு வந்து நைட்டே ஊற வச்சுட்டாங்க. ஏன்னா வேக மாட்டேது அப்படிங்கிறதுனால நைட்டே ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் 15 விசில் விட்டாங்க. அப்போ தான் வெந்துச்சு. அதனால் வந்து இது சாப்பாடு மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுட்டாங்க. அது தனியாக அடுப்பில் வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு இதுக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வேக மாட்டேதுங்கிறனால 3 டம்ளர் ஊற்றி ஊற வச்சு வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுப்பில் வந்து நான் கொள்ளுப்பருப்பு, ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடு விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு வெந்துருச்சு இல்லையா, வெந்த உடனே அதை வந்து தாளிச்சு விட்றலாம் அப்படிங்கிறதுக்காக தாளிச்சு விட்டுட்டுருக்கேங்க. நம்ம கடகடன்னு வந்து எல்லா வேலையும் வேகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு வேலையிலே நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிக்கும். நம்ம சமைக்கிற வேலை வந்து நம்ம ஃபுல் டே செஞ்சாலும் வீட்டு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்போவுமே வந்து வேலை தீராது. நம்ம அதுக்கடையில் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வருமானத்துக்காக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்தப்பில் பிளான் பண்ணி காலையிலேயே எல்லா ஃபுட்டு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு மட்டும் டின்னருக்கு மட்டும் எதாவது செய்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. நான் 2 நேரத்துக்கு சேர்த்த மாதிரி தான் செஞ்சு வச்சுட்டேங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வேலையாகும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல் டே வந்து நம்ம சமையல் கட்டிலே நின்று சமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆகும். அதனால் நான் வந்து இது மாதிரி நான் பிளான் பண்ணி செஞ்சுருவாங்க 2 நேரத்துக்கு தேவையானதெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இது வந்து சட்னி அரைக்கிறாங்க. முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா, முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி அரைச்சிட்டேன். உங்களுக்கு தனி ரெசிபி அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக நான் வேணால் வீடியோ போடுறேன். இதில் வந்து நம்ம வ்ளாகில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம போட முடியாது. இல்லை அப்படின்னா வ்ளாகை போடுறதுனால கூட நான் தாராளமாக போடுறேங்க. இது வந்து இது மாதிரி வணக்கி எடுத்துகிட்டு சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. சட்னிக்கு வேணுங்கிறத நம்ம வணக்கி எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதை ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா முடக்கத்தான் கீரை சூப்பு தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது சூப்பு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லி போட்டு இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து சூப் செய்யறதுக்கு ரெடி பண்ணுறது அதெல்லாம் அரைச்சி வைக்கலான்னு வச்சுட்டாங்க. இப்போ வந்து சட்னி கரைச்சி வச்சாச்சு. இது வந்து நம்ம கீரை சூப்புக்கு தேவையான மசாலா ஐட்டங்க. அதை வந்து தனியாக அரைச்சி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு முடக்கத்தாங்கீரை சூப்பும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு கொடுத்துர்லாங்க. அதுக்கப்புறம் கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது ரெடியானதுக்கப்புறம் அது வந்து இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் கிட்ட விட்டேன். அப்போவுமே பாருங்கள் எப்படி இருக்குது. நைட்டு ஊற வச்சு பாருங்கள். இந்த அரிசி நல்லா பழைய அரிசி போல் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கிறது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 10-15 விசில் விடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா அது மாதிரி ரெடி பண்ணி இதாக மட்டும் சொல்லி தான் கொடுத்து விட்டாங்க. அதனால சரின்னு சொல்லி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாச்சுங்க. அதுக்கடையில் நம்மளுக்கு பசி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டாச்சு, போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை ரெடி பண்ணணும் இல்லையா, மாவாட்டுறதாங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமைக்கவே வந்து நான் மாவாட்டிடுவேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கே நம்ம வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு ஐட்டமாக பிளான் பண்ணி தான் சமைச்சோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக செய்யாமல் நம்ம ஒரே மட்டும் ஒவ்வொரு 2 அடுப்புலையும் வேலை செஞ்சுட்டு அதுக்கு தேவையான நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கிட்டுட்டு அப்படியே அதனால டைம் ஆனதுனால நம்ம மாவாட்டுறதுக்கு இந்த பாருங்கள் மாவாட்டருக்கு போட்டு ஆட்ட முடியல. அதனால சரின்ட்டு அதுக்கப்புறம் எப்படியும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு பிளேட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கழுவணும்ல, அது ஓகே அது கூட சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பாருங்கள் மாவு என்னன்னு தெரியல, இப்போ தான் ரெடி பண்ணிட்டு வந்தோம். கல் சுற்றவே மாட்டேன்ருச்சு. நானும் சுற்றி பார்க்குறேன், சுற்றவே மாட்டேன்ருச்சு. ஏன்னா அந்த பிளேட் வந்து நாங்கள் மாற்றிட்டு வந்திருக்கோம். அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, கைப்பிடி உடஞ்சிருச்சு.
உடஞ்சி இப்போ தான் மாற்றிட்டு வந்திருக்குது. புதுசாக இருக்கிறனால சுத்த மாட்டி தான் உனக்கு என்னன்னு தெரியல. அதனால் நான் சுத்த மாட்டிகிட்டே இது பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து மெக்கானிக்கல், எங்கள் அண்ணன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நல்லா பண்ணுமா, இதெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுறான். அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு அதை நல்லா திருப்பி விட்டுட்டு எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணி கொடுத்தா. இப்போ நல்லா மாவாட்டுது. அதை நல்லா போட்டு டைட் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டுது. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரத்தை பூரா நம்ம கழுவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால பாத்திரத்தை பூரா நம்ம கழுவி வச்சோங்க. ஏன்னா நம்ம கைக்கு அந்தந்த வேலையில் முடித்தா தான் நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியும் இல்லையா. அதனால் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்பவுமே எல்லாமே சவாலாக தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்க கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க. அப்புறம் ரிலேட்டிவ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து கடை போட்டு கடையிலேருந்து என்னால் பார்க்க முடியாமல் கடை எடுத்து சில நிறைய காரணங்களால கடையை எடுத்துட்டேன். இதுதான் காரணங்கிறது சொல்ல முடியாது, ஆனால் நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து இது பர்சனல் இஷ்யூன்னு கூட சொல்லலாம். அதனால் அது வேண்டாம். அதுக்கடையில் நான் கடை போட்டு கொஞ்சம் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே என்னால் முடியாது, டெய்லரிங் கடை தான் போட்டு, அதனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி போட்டு கடையில் எடுத்துட்டேன். சரி ஓகே, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா. அதனால் வீட்டில் டெய்லரிங் பண்ணிட்டும் நான் வந்து ட்ரெஸ்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக ஒன்றும் சேல்ஸ் இல்லைங்கிறதுனால இப்போ வந்து தைக்கிறது மட்டும்தான். நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு எனக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் பசங்களை கூப்பிட்டு வர போக நம்ம வேலைக்கு போனாலும் வேலைகள் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பெண்கள் வீட்டில் இருந்தாலும் பெண்களுக்கு வேலைகள் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்கவங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் இருந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கும் கூட நம்மளை தான் பார்ப்பாங்க. அங்கேயே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் போய் தண்ணி வந்து குடிக்க மாட்டாங்க. நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கே வெறுப்பாகும். என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தாண்டி வர்றதானே பெண்களோட சாமர்த்தியம். ஆமாங்க, நான் அதெல்லாம் இது மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனலும் ஆரம்பித்தேன். நான் டெய்லரிங்கே இது வரைக்கும் விடுறதில்ல. யூடியூப் சேனலில் பெருசாக இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் வந்து அதோட எஃபெக்டை நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இது வரைக்கும் எனக்கு போகவே கிடையாது. அதுக்காக வந்து நான் பின்னால் வந்துடுவேன், யூடியூப் சேனல் எடுத்துருவேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதும், கேவலமாக பேசுகிறது, இத்தனை வருஷம் ஆச்சு வெனத்தை சம்பாரிச்சோம், என்னென்னமோ பேசுகிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறதுல மட்டும் நான் கண்டிப்பாக என்னோடய எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கு நானே தன்னம்பிக்கைங்கிறது எனக்கு நான் வளர்த்துக்கிறது தான். யாரும் எனக்கு வந்து இது வரைக்கும் மோட்டிவேஷன் கொடுத்ததே கிடையாது. பண்ணு, நீ செய்யி, உன்னால் முடியும் அப்படிங்கிறத யாருமே சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நமக்கு நம்மளே தான் செஞ்சுக்கணும், நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். அதனால் நான் யாரோட இதையும் எதிர்பார்க்காட்டியும் கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிப்பேங்கிறங்க நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் டே விளாக் முடிஞ்சுதுங்க. ஒரு மதியானம் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன். மதியானம் முடிச்சு சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு உளுந்த வடையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டு எல்லா வேலையும் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் மிஷினில் உட்காந்துச்சுங்க. சரி ஓகே, பாய்.